நண்பர்களே, வசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான பண்டிகை கால இனிப்பு காரம் ரெண்டும் மைதா மாவில் சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். முதல்ல மாவு மொத்தத்துக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் நம்ம மாவு பிசைறது போல் பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவு இந்த அளவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாமல் கையில் இது போல் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதுக்காக பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை அந்த எண்ணெய் எல்லாம் அந்த மாவை அப்சர்வ் பண்ணுறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தாலே போதும். ரொம்ப ஆயில் சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ணுவோம், அதனால் ரொம்ப ஆயில் சேர்க்க வேணாம். பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாத்தையும் மாவை அப்சர்வ் பண்ணிடுச்சு. அவ்வளோதான். இதை ரொம்ப நேரம் வைக்கணுன்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. சோடா உப்பு பேக்கிங் பவுடர்ன்ட்டு எதுவுமே தேவையில்லை. அப்படியே நம்ம செஞ்சிடலாம். இதை இப்போ 4 போர்ஷனாக நான் பிரிக்கிறேன். இதில் ஒரு பகுதி மட்டும் நான் காரத்துக்காக வச்சுட்டு மீது 3 இனிப்புக்காக கொஞ்சம் கலர் சேர்த்து செய்யலான்ட்ருக்கேன். இப்போ இதுக்கு மஞ்சள் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். உங்கள்கிட்ட கேசரி கலர் இருந்துச்சுனாலும் கொஞ்சமாக தண்ணியில் நீங்கள் ஆட் பண்ணி இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஆரஞ்சு கலர். உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை ஒயிட்டாகவே கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எப்போயாச்சும் ஒரு முறை கலர் பவுடர் சேர்த்து நம்ம செய்யலாம், ஒன்றும் இல்லை. அடிக்கடி கலர் பவுடர் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஒயிட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். அப்போ ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு 3 நிறமும் நமக்கு கிடச்சிருச்சு. இதை மூடியே வைக்கணும். திறந்து வச்சிங்கன்னா மாவு மேலே ட்ரை ஆயிரும். அதனால் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அதை மட்டும் ஓப்பனில் வச்சு செய்ய வேண்டியதா. இப்போ மாவு நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே குட்டியாக சப்பாத்திக்கெல்லாம் நம்ம எடுக்கிறது போல் மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா தான் கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா பூரியெல்லாம் இருக்கிறது போல் தான் நமக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், இது போல் உங்களுக்கு ஷேப் எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டைமண்ட் ஷேப்பில் இப்படி கட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டையில் நல்லா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஏன் இல்லைன்னா நீங்கள் இப்படி எடுக்கும்போது வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப தின்னாக நீங்கள் போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போதே எண்ணெயில் இது போல் ஒன்று ஒன்றா சேர்த்துற வேண்டியதான். பூரி போல் உப்பி அப்படியே வரும் பாருங்கள். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் நமக்கு தெரியும். நல்லா திருப்பி போட்டு மொறுமொறுப்பு தன்மை தெரியும் போது நல்லா வெந்துட்டுருக்கும். அந்த நேரம் நம்ம எடுத்துடலாம். இது போல் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரெட் பண்ண தொடங்கும் போதே அடுப்பில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடணும். 2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணணும். ஒரு கம்பி பத அளவுக்கு நம்ம சிரப்பை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டில் மேலே அந்த சுகரோட பவுடர் இருக்கிறது போல் நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இந்த கம்பி பதம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி உடனேயே சுகர் சிரப்பில் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் இது போல் திக்காயிரும். நம்ம ஆஃப் பண்ணி தான் வச்சுக்குவோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, சுகர் சிரப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் பாயில் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பப்போ தேவையோ அந்தந்த நேரம் மட்டும் நீங்கள் சுகர் சிரப்பை ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி வச்சுக்குங்க. அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் மாறாமல் பார்த்துக்குங்க. காரத்துக்காக ஒரு 6 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இவ்வளவும் நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டம்தான். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து எல்லா இடத்துலையும் இந்த காரம்
சேர்றது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். என்கிட்ட கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சு, அதை இது போல் க்ரஷ் பண்ணி போடுறேன். நீங்கள் கருவேப்பிலையே பச்சையாக இருக்குது சேர்க்கணும் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரை பண்ணி அதை க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சில்லி ஃப்ளேக்ஸும் நான் கடைசியில் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நல்ல தின்னாக இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்து செய்யுங்க. அப்போ தான் இந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இதையும் அது போல் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிட வேண்டியதா. இதுக்கு உப்பு கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக இருக்கிறது போல் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முருக விட்டு அழகாக எடுத்திங்கன்னா இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலெல்லாம் அந்த சுகரோட இதெல்லாம் பதிஞ்சு சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பினஸ்ஸாக எவ்வளோ அழகாக சத்தம் இருக்குது பார்த்தீங்களா. இது உடைக்கும் போதே பார்த்திங்கன்னா இது போல் உடையும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். திக்காக போட்டுட்டோம் அப்படின்னா இது போல் இருக்கும், பூரி போலையே இருக்கும். அதனால் தின்னாவே ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்பைஸியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முறுமுறுன்ட்டு டீக்கு கூடலாம் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ காஃபி கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபெஸ்டிவல்ஸ் பண்டிகை காலங்களில் இது போல் நீங்கள் ஸ்வீட்ஸ் காரம் செஞ்சு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.